பிக் பாஸ்ல அதுவும் பர்டிகுலராக இந்த சீசனில் எதுக்கு சண்டை போடுறாங்களோ இல்லையோ ஃபுட்டுக்காக நிறையவே சண்டை போடுறாங்க. ஒன்று வந்து என்னை விட்டு சாப்பிட்டுட்டீங்க, இல்லைனா என்னோட ஷேர் சாப்பிட்டீங்க, என்னோட ஷேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கேர்ள்ஸ் கம்மியாக எடுத்துடுறாங்க, இல்லை பாய்ஸ் கம்மியாக எடுத்துடுறாங்க, இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் போன சீசன் மாதிரி பயங்கர டாக்ஸிக்காக ஃபைட் இல்லாமல் இந்த சீசன் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. அப்படிதான் இந்த சீசனில் ஃபேமஸான ஒரு விஷயம் சம்மந்தி. அது பார்த்துல என்னடா இது கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நம்மளாம் பண்ணதில்லை மோஸ்ட்லி. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு. அதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஒன்றுமே இல்லை. காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடணும். இந்த வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிட்டு போட்டால் இன்னமும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நல்லா குறைன்னு அரைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு எடுத்தால் சம்மந்தி ரெடி. நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, தேங்காய் துருவி போடாமல் அப்படியே பீஸாக போட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அரைக்கிறதுக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போதான் புரியுது பிக் பாஸ்ல ஏன் சம்மந்திக்காக சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு. பின்ன இவ்வளோ டேஸ்டான ஒரு விஷயத்தில் ஷேர் கொடுக்கலன்னா எப்படி?